இன்னைக்கு காலையில ஒரு வேலையோட ஃபங்க்ஷன் கிளம்பிட்டேன். இது 100 நாள் ஆஃப் சீசன் ட்ரைனிங்கோட 39வது நாள். மார்னிங் ஃபர்ஸ்ட் மில்க் 2 முட்டை போட்ட 2 முட்டை தோசை சாப்பிட்டு அப்புறம் நானே என் தம்பி ஃபங்க்ஷன் கிளம்பிட்டோம். அங்க போனப்பறம் தான் தெரிஞ்சு இன்னும் கேக்கே வெட்டல போல. ஃபர்ஸ்ட் சோறு, அதுக்கப்புறம் தான் கேக்குன்னு சொல்லிட்டாங்க. மனசெல்லாம் ஒரே ஆனந்தம். அப்படி சொல்லி வாய முறத்துக்குள்ள ஆனந்தம் படுற இங்க வா போயிட்டு கேக் வாங்கி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க 3 பேரையும் அனுப்பிச்சு விட்டாங்க. இவனுக்கு வந்த இடத்துல பொது இடமா பார்த்து சும்மா இல்லாம ஆளுக்கு மாத்தி மாதிரி ஹார்ன் அடிச்சு விளாடுறானுங்க. என் தம்பி எல்லாம் அதுக்கு ஒரு படி மேல போயிட்டு ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்த்தா நம்ம பண்டுட்டி மகேஷ் பேக்கரிக்கு வந்திருக்கோம். இங்க வந்து கேக்கோட ரேட் எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கு. உங்களுக்கு வேணா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கவுண்ட்லாம் கேளுங்க, கண்டிப்பா தர மாட்டாங்க, செருப்பால் தான் அடிப்பாங்க சொல்லிட்டு வந்த இடம்லாம் ஃபன் பண்றானுங்க. அப்புறம் பிசிறு தட்டாம வாங்கி அந்த கேக்கை வெட்டி முடிச்சுட்டு ஒரு முக்கியமான பொருள் வாங்குறதுக்கு அடிக்க போயிருந்தேன். நான் போய் தேடுறேன் நான் தேனதை காணோம். அப்புறம் கேமராக்கு பின்னாடி இருந்து ஒரு கை வந்தது. யாரான்னு பார்த்தா எங்க மம்மி. டே சலா, நீ தேனதை நான் எட்டுன்னு வந்துட்டேன் பாரு அப்படின்னு எட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஒன்றுமில்லை, கெலாக்ஸ் பிராண்ட்ல இருந்து முஸ்லி பிராண்ட் ப்ரமோஷன்லாம் பாத்துக்கோங்க. பிகாஸ் நானே கடையில் தான் வாங்குறேன். அப்புறம் அங்கிருந்து வீட்டுக்கு வந்துட்டு தெருவில் எல்லா குட்டி பசங்களையும் ஏமாத்தி கிரிக்கெட் விளாண்டுருக்கோம். நேற்றே செஸ்ட் ஒர்க் அவுட் ஒழுங்கா போட முடியாதால நீங்க செஸ்ட் பிளஸ் ஷோல்டர் ஒர்க் அவுட். செஸ்ட்டுக்கு நார்மல் புஷ்அப்பும் 5 ஃபிங்கர் புஷ்அப்பும் போட்டு முடிச்சுட்டு ஷோல்டருக்கு பைக் புஷ்அப் போட்டேன். ஃபார்ம் கொஞ்சம் சரியில்லை, சரி பண்ணோம். அப்படியே இன்னைக்கான டே முடிச்சிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.